எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். செவிக்கு உணவு சேனல் மூலமாக பகவத்கீதை டெய்லி ஒரு அத்தியாயம் படித்து சொல்கிறேன். இன்றைக்கி 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம் படிக்கலாம். அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, கர்மங்களை துறந்துவிடு என்கிறாய், மேலும் கர்ம யோகத்தை பற்றியும் சொல்கிறாய். இவ்விரண்டிலும் எது உயர்ந்ததோ அந்த ஒன்றை பற்றி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் முடிவு செய்து எனக்கு சொல். பகவான் சொல்கிறார், கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இவ்விரண்டுமே மோட்சத்தை அளிப்பவை. ஆனால் விரண்டில் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகமே சிறந்தது. எவனொருவன் விருப்பு வெறுப்பு இவைகளை மேற்கொள்வதில்லையோ அவன் என்றும் சந்நியாசியே என்று அறிய வேண்டும். பெருந்தோழனே, அத்தகையவன் இரட்டையர்களை நீக்கியவனாக கர்ம பந்தத்திலிருந்து கஷ்டமில்லாமல் சுகமாக விடுபடுகின்றான். சாங்கியம் வேறு யோகம் வேறு என்று அறியாதவர்கள் சொல்வார்கள். நன்கு அறிந்தவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். இவ்விரண்டு மார்க்கங்களில் எந்த ஒன்றை நன்றாக கடைபிடித்தாலும் விரண்டு மார்க்கங்களின் பலனாக மோட்சத்தை அடையலாம். சாங்கியம் என்ற ஞான யோகத்தை மேற்கொண்டவர்கள் எந்த மோட்சம் என்ற நிலையை அடைகிறார்களோ அதை கர்மயோகிகளையும் அடையலாம். எவனொருவன் சாங்கியமும் யோகமும் ஒன்றென காண்கிறானோ அவனே நன்றாக கண்டவன். புஜம்பலமிக்கவனே, கர்மயோகமில்லாமல் சந்நியாசத்தை அடைய முடியாது. கர்மயோகத்துடன் கூடிய முனிவன் வெகு சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைகிறான். கர்மயோகத்தை கடைபிடித்து ஆத்ம சுத்தியை அடைந்து மனதையும் மற்ற புலன்களையும் வெற்றி கொண்டு எல்லா பூதங்களின் ஆத்மாவாக உள்ளவனை தான் ஆத்மாவாக கருதுபவன் கர்மங்களை அனுஷ்டித்தாலும் அவை ஒட்டுவதில்லை. யோக முறையில் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் பார்ப்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, உண்பது, நடப்பது, உறங்குவது, மூச்சு விடுவது, பேசுவது, எடுப்பது, கண்களை திறப்பது, மூடுவது என்று செயலை தான் செய்த போதிலும் புலன்கள் அவைகளுக்குரிய விஷயங்களில் இருக்கின்றனவென்று முடிவு செய்து நான் எதையும் செய்யவில்லை என்று நினைப்பான். எவனொருவன் கர்மங்களை பிரம்மத்திடம் ஒப்படைத்து பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய்கிறானோ அவனை தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் பாவம் ஒட்டுவதில்லை. சரீரத்தாலும் மனத்தாலும் புத்தியாலும் புலன்களாலும் பற்றுதல் இல்லாமல் ஆத்மசுத்திக்காகவே யோகிகள் கர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள். கர்ம யோகி கர்ம பலனை துறந்து நிலையான சாந்தியை அடைகிறான். அப்படி இல்லாதவன் ஆசையால் தூண்டப்பட்டு பலனில் பற்றுக்கொண்டு கர்மங்களால் கட்டுப்படுகிறான். புலன்களை வெற்றி கொண்ட தேகி சகல கர்மங்களையும் மனத்தால் துறந்து எதையும் செய்வதோ செய்விப்பதோ இல்லாமல் 9 வாயில்களையும் கொண்ட பட்டினத்தில் தேகத்தில் சுகமாக இருப்பான். ஆத்மாவானது கர்மங்களை செய்யும் அதிகாரத்தை பற்றியோ கர்மங்களையோ உண்டாக்குவதில்லை. கர்ம பலன்களுடன் சேர்த்து வைத்தலையும் உண்டு பண்ணுவதில்லை. இயற்கை எங்கும் இயங்குகின்றது. ஆத்மாவானது எவனுடைய பாவத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் பிராணிகள் மயக்கமடைந்திருக்கின்றன. எவர்களுடைய ஆத்ம ஞானத்தால் அந்த அஞ்ஞானமானது அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய ஞானம் சூரியனைப் போல அந்த பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது. அந்த பரமாத்ம தத்துவத்தில் புத்தி, மனம், பற்றுதல், நோக்கு இவைகளை வைத்து ஞானத்தால் மாசுக்களை தீர்த்து கொண்டவர்கள் மீளாத ஒரு நிலையை அடைகிறார்கள். கல்வி, அடக்கம் இவை நிறைந்த பிராமணனிடம் பசுவிடமும் யானையிடமும் நாயிடமும் நாயை தின்னும் நீச்சனிடமும் அறிஞர்கள் சமமான நோக்கு கொண்டிருப்பார்கள். எவருடைய உள்ளமானது சகல பூதங்களிலும் சமமான நோக்குடன் இருக்குமோ அவர்கள் இந்த பிறவிலேயே ஜனன மரண ரூபமான சம்சாரத்தை வென்றவர்கள். ஏனென்றால் எத்தகைய தோஷமும் இல்லாமல் எங்கும் சமமானது பிரம்மம். ஆகவே அவர்கள் பிரம்மத்திலேயே இருக்கிறார்கள். பிரம்மத்தில் நிலைத்த புத்தி உள்ளவனும் மோகமற்றவனும் பிரம்மத்தில் நிலைத்த உள்ளவனுமான பிரம்ம ஞானி தனக்கு இஷ்டமானதை அடைந்து அதிக மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது. தனக்கு இஷ்டமில்லாததை அடைந்து அதிக வருத்தமும் அடையக்கூடாது. எவனொருவன் புறப்பொருள்களில் பற்றில்லாத மனம் கொண்டு ஆத்மாவிலேயே சுகத்தை அடைகிறானோ பிரம்மத்தில் ஈடுபட்ட மனமுள்ள அம்மனிதன் அழிவில்லாத சுகத்தை அனுபவிக்கிறான். புறப்பொருள்களால் ஏற்படும் சுகங்களையும் சுகங்கள் துக்கத்துக்கு காரணங்கள். அவை ஆதி அந்தமுள்ளவை.
ஆகவே விவேகமுள்ளவன் அவைகளில் நாட்டம் கொள்ள மாட்டான். எவனொருவன் சரீரத்திலிருந்து விடுபடுவதற்கு முன் இந்த ஜென்மத்திலேயே காம குரோதங்களால் உண்டாகும் வேகத்தை தடுக்கும் சக்தி உள்ளவனோ அவனே யோகி, அவனே சுகம் பெற்ற மனிதன். எவனொருவன் ஆத்மாவிலேயே சுகத்தை அடைகிறானோ, ஆத்மாவிடமே விருப்பம் கொள்கிறானோ மற்றும் ஆத்மாவிலேயே ஒளி பெறுகிறானோ அந்த யோகி தானே பிரம்மமாகி பிரம்மானந்தத்தை அடைகிறான். மாசுக்களை நீக்கிக் கொண்டவர்களும் சந்தேகங்களை அறவே ஒழித்தவர்களும் மனதை கட்டுப்படுத்தியவர்களும் சகல பிராணிகளுக்கும் நன்மை செய்பவர்களும் நன்மை செய்வதிலேயே நாட்டம் கொண்டவர்களும் முனிவர்கள் பிரம்மானந்தத்தை அடைகிறார்கள். காம குரோதங்களை விட்டவர்களும் மனதை அடக்கினவர்களும் ஆத்மாவை அறிந்து கொண்டவர்களும் சந்நியாசிகளுக்கு இருபுறமும் பிரம்மானந்தம் இருக்கும். புறப்பொருள்களை வெளியிலே விட்டுவிட்டு பார்வையை புருவங்களின் மத்தியில் நிறுத்தி நாசியின் வழியாக செல்லும் பிராணம் அபானம் என்ற மூச்சுக்களை கட்டுப்படுத்தி புலன்கள் மனம் புத்தி இவைகளை அடக்கி ஆசை பயம் கோபம் இவைகளை நீக்கி மோட்சத்திலேயே முழு நோக்கம் கொண்ட மனிதன் எவனோ அவன் எப்பொழுதும் மோட்சமடைந்தவனே என்று கருதப்பட வேண்டும். யஜ்ஞங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவன் நானே. அகில உலகுக்கும் ஈசன் நானே, சகல பூதங்களுக்கும் நண்பன் நானே என்று என்னை இவ்வாறு அறிந்தவன் சாந்தி அடைகிறான். இது ஸ்ரீமத் பகவத் உபனிஷத் பிரம்ம வித்யானாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சந்நியாச யோகோ நாம பஞ்சமோத்தியாயக. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.